அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மதா பிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு 3 கிரகங்களுடைய சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம். இந்த முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 கிரகங்கள் சேர்க்கையில ஒரு சின்ன லாஜிக் மட்டும் நம்ம பார்ப்போம். 2 கிரகங்களுக்கு நடுவில் நிற்கக்கூடிய கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இதில் நம்ம பயன்படுத்த போற விதி கிரகங்களுடைய காரகத்துவங்களும் ஆதிபத்தியங்களும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சூரியனா தந்தை, சந்திரனா தாய். அந்த 2 சூரியன் சந்திரனுங்கிற கிரகத்துக்கு நடுவுல ஏதேனும் ஒரு பகை கிரகமோ இல்ல ஒரு அஷ்டமாதிபதியோ உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த 2 பேரையும் அந்த காரக கிரகங்களை நடுவில் நிற்கக்கூடிய கிரகம் தான் பிரிக்கவோ சேர்க்கவோ செய்கிறது. அவங்க 2 பேரும் தான் இந்த நடுவில் நிற்கக்கூடிய கிரகத்தினால சந்தோஷமோ பாதிப்போ அடைகிறாங்க. இப்ப குருவுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல சூரியன் இருந்தது அப்படின்னா ஒரு குழந்தை வந்து இந்த பெற்றோர்களை இணைக்கிறது, பெற்றோருடைய உறவுகளை மேம்படுத்துகிறது. அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய செல்வத்தினால இந்த பெற்றோர்கள் மேல் மேலும் உயர்வடைகிறார்கள். அப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் குரு இருக்கும்போது பெற்றோருடைய வாழ்க்கை உயருது, பதவி கிடைக்குது, தரம் கூடுது. அதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல ராகு இருந்தது அப்படின்னா ஒரு வயதானவரோ இல்லை உங்களுடைய கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட ஒரு நபரோ இல்லை பழக்கத்துக்கு தகுதி இல்லாத ஒரு நபரோ குடும்பத்துக்குள்ள வந்து பெற்றோர்களை பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ தவறான தகவல்களை சொல்லி இல்லை தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி பிரிக்க காரணமாகிறார். அவங்க பிரிஞ்சு போறதுக்கு அந்த ராகு முக்கிய காரணம் வகிக்கிறது. அதே மாதிரி ஒரு சூரியனும் சந்திரனுக்கும் நடுவில் கேது இருக்கு அப்படின்னா கேதுன்னு சொல்லக்கூடிய வயதான பாட்டி அல்லது ஒரு ஞானி அல்லது ஒரு பக்தி மார்க்கம் இவர்களை பிரிக்கிறது. அப்போ ஒரு குழந்தையுடைய ஜாதகத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள கேது இருந்ததுன்னா கேதுன்னு சொல்லக்கூடிய கார உறவான ஒரு பாட்டி அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தகவல் தவறா சொல்லி கொடுத்து குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்காங்க. அதனால வலி அதிகமா இருக்கவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்க முடியாத அளவுக்கு போயிடும். இல்லைன்னா அவங்க ஒரு தீவிரமான ஆன்மீகத்துக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா ஒரு சாமியாரோட பின்னால போய் குடும்பத்தை மறந்துடுறாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது 2 கிரகங்களுக்கு நடுவுல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தோடைய தாக்கம் என்னவா இருக்குன்னு யூகிச்சு அந்த கிரகத்தோடைய பலனை சொல்லணும். அந்த 2 கிரகங்களும் பாதிக்காம இருக்கிறதுக்கு இந்த நடுவில் இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம பலவீனப்படுத்துறதுக்கு நிறைய பக்தி மார்க்கத்துல இருக்குது சிறப்பு. உதாரணமா சொன்ன ஜாதத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் கேது இருக்கு அப்படின்னா கேது சுட்டி காட்டக்கூடிய தெய்வங்களை ஆஞ்சநேயராக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் அவங்களை போய் நல்லா கும்பிடும்போது ஆத்மார்த்தமான மனசு அவங்களை அப்படியே அடுத்த கட்டத்தை கூட்டி போய் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். அது சிவனுடைய வழிபாட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா கேதுங்கிறது ஒரு பறவை இனங்களை குறிக்கக்கூடிய காரகிரகம். சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது அது வேற உலகத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போது சிறப்பான வாழ்க்கை வாழ காரணமா இருக்கும். ஸோ 2 கிரகங்களுக்கு நடுவில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். அதே மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோம். இவங்க ஒற்றுமையா இருப்பதற்கும் பிரியதற்கும் செவ்வாய் தான் முக்கியமான காரணமா இருக்கும். செவ்வாய்னா ஒரு சொத்து வாங்குறது அல்லது ஒரு சொத்தை விற்கிறது, இல்லை அந்த வீட்டுக்கு விருந்துக்கு வந்த சகோதர உறவுகள்னால அந்த குடும்பம் பிரியறதுக்கோ இல்லை சேர்ந்து வர்றதுக்கோ முக்கியமா இருக்கு. இந்த பிரிவதற்கோ அப்படின்னா செவ்வாய் அஷ்டமாதிபதி பாதகாதிபதியா இருந்தா பிரிஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்றவங்க சேர்ந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி சந்திரனுக்கும் புதனுக்கும் நடுவுல ஒரு கிரகம் இருக்கு, ஒரு சனி இருக்குன்னு வச்சுக்குவோம். நல்ல புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன், நல்ல மனசை குறிக்கக்கூடிய சந்திரன். இந்த 2க்கு நல்ல தொழில் சிந்தனை வந்து அவங்கள மனநோயாளியா கூட மாத்துறதுக்கு முக்கியமான காரணம். புத்தி ஒண்ணு சொல்லும், மனசு ஒண்ணு சொல்லும், ரெண்டையும் செயல்படுத்த முடியாம போராடிடுறாங்க. அப்ப 2 கிரகத்துக்கு நடுவில் நிற்கக்கூடிய கிரகம் இந்த 2 கிரகத்தை இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரு சனிக்கும் செவ்வாய்க்கும் நடுவுல ராகு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சனினா தொழில், செவ்வாய்னா இடம், செவ்வாய்னா மிஷின். அப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இயந்திரத்துக்கும் லேபருக்கும் இல்லை தொழிலுக்கும் இடத்துக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால தொழிலை சம்பாதிக்க முடியாம போராடிட்டே இருப்பாங்க. சனினா தொழில்,
செவ்வாய்னா மிஷின். அப்போ தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிஷின்ல ஒரு இடைஞ்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கூட இருக்க ராகு இடைஞ்சலை குறிக்கிறது. சனினா மூத்த சகோதரன், செவ்வாய்னா இளைய சகோதரன். அப்போ கூட நடுவில் ராகு இருக்கும்போது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, புரிந்து கொள்ளாத தன்மை, ஈகோ அதிகமாகி சண்டை பெருசா வரதுக்கும் வாய்ப்பு. ஒரு சொத்தை அடமானம் வச்சு தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த செவ்வாய் சனிக்கு நடுவில் ராகு இருந்ததுன்னா சொத்தை அடமானம் வச்சு தொழில் பண்ணுவாங்க. அந்த அடமானத்துக்கு வச்ச அந்த சொத்தோட அமௌண்ட் முதலீடே தொழில் பண்ண விடாம அதிகமா காயப்படுத்திடும். அப்ப நடுவில் நிற்கக்கூடிய கிரகம் முதல்ல உதவி செய்த சில நேரங்களில் பின்னால் அந்த உதவியை ஒவ்வொருத்தரமா மாத்திக்கிறது. இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையில நடுவில் நிற்கக்கூடிய கிரகத்துக்கு தான் ரொம்ப வலிமை அதிகம். அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை வழிபாட பண்ணும்போது அந்த நடுவில் நிற்கக்கூடிய உதவி செய்ய ஆரம்பிச்சு அந்த முக்கோட்டு கிரகத்துடைய நற்பலன்களை ஜாதகருக்கு அள்ளி வழங்குகிறது. அதான் முக்கியம். இந்த 2 கிரகம் நடுவில் நிற்கக்கூடிய கிரகம் 2க்கும் பகை கிரகமா இருந்தா தான் பிரச்சனை அதிகம். இந்த ரெண்டு முக்கூட்டு கிரகத்துல நடுவில் நிற்கக்கூடிய கிரகம் சுப கிரகமாவோ நல்ல கிரகமாவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதே யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு. அதுதான் அங்க இருக்கிற சிறப்பு. இதை மறுபடியும் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்திற்கு நடுவில் நிற்கிற கிரகத்தை பார்த்து அதோடைய காரகம் யாரு, பாவகம் யாரு, அவர் அந்த வீட்டுக்கு என்ன வழிபாடுங்கிறத நம்ம புரிஞ்சு சொல்லும் போது அந்த ஜாதகரை நம்ம எளிமையா காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்க. அப்ப இந்த 3 கிரகங்கள்ல நடுவில் நிற்கிற கிரகத்தை யாரு ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 கிரகத்துக்கு கூட குறைஞ்ச பாகை பெற்றிருக்கிறவங்க ஆதரிக்குதுங்க. அதிக பாகை பெற்றவங்க போட்டு வெளியே போகுது. நம்ம அதையும் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் சந்திரன் சேர்ந்துக்கு நடுவுல ராகு இருக்குன்னு வச்சுக்கிறோம். சந்திரன் குறைஞ்ச பாகை, சூரியன் அதிக பாகை, நடுவில் ராகு இருக்குதுன்னா இந்த 3ஓட கம்பேர் பண்ணும்போது சந்திரன் குறைஞ்ச பாகை, இந்த 3 கிரகத்தை கம்பேர் பண்ணும்போது சூரியன் அதிக பாகை, இந்த 2 பேத்துக்கு நடுவில் ராகு இருக்கு. இதுதான் கண்டென்ட். அப்படின்னா இந்த சந்திரன் இந்த ராகை சப்போர்ட் பண்ணும், சொல்றதெல்லாம் கேட்கும், ராகு சொல்றதெல்லாம் கேட்கும். அதனால சூரியன் ஒரு நாளைக்கு மனசு விட்டு வெளியேறிடும். அதனால இந்த 3 கிரக சேர்க்கையில நடுவில் நிற்கக்கூடிய கிரக சேர்க்கையை குறைந்த பாகை பெற்றவர்கள் அதிகமாக சப்போர்ட் பண்றதுனால அதுதான் அதிகமான செய்து சொற்பேச்சு கேட்டு கெட ஆரம்பிக்குது. அதிக பாகை பெற்றோம் அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு வெளியேற ஆரம்பிக்கும். இதனால் சண்டைகளும் சச்சலும் நிறைய வருது. அப்ப நடுவில் நிற்கக்கூடிய அந்த 3 கிரக சேர்க்கையில நடுவில் நிற்கக்கூடிய கிரகத்துடைய வழிபாடுகளையும் அது சார்ந்த புராணங்களையும் அது சார்ந்த பக்தி மார்க்கத்தையும் பயணிக்கும் போது அந்த கிரகம் என்ன செய்ய போதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கிடுவோம். அதனால அதுக்கு இருந்து ஈஸியா நம்ம விலகி செல்ல முடியும். தப்பிக்க முடியாது, விலகி செல்ல முடியும். தப்பிக்கிறதுக்கும் விலகி செல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கிரகம் எந்த வேலையும் எதனாலையும் உங்களை விட்டுலாம் போகாது. இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதோடைய பாதிப்பு குறைவார். அதனால நம்ம அப்படி செய்யலாம். அப்ப அந்த தெய்வங்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய மூலியமா ஒரு சிறந்த வாழ்க்கையை நம்ம மேம்பட முடியும். நம்ம ஜிகாஸ்டோட என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா ஒரு ஒரு கருத்துக்களையும் அது நுண்ணிய ஆய்வு மேற்கொண்டு ஏற்கனவே பார்த்த ஜாதகங்களோட டேட்டா பேஸ்ன்னு எடுத்து அவை நடைமுறைக்கு பொருந்தி போற விஷயங்களை மட்டும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். இது பலருக்கும் பயன்படணுக்கா இந்த பதிவை நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். இதை நம்ம எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிற ஒரு முக்கியமான நோக்கம் இதில் இருக்கு. யாராவது ஜோதிடம் படிக்கணும்னு விருப்பம் இருந்தா ஜோதிடம் தெரியாதவங்க ஜோதிடத்தை அடிப்படை படிப்பதற்கு அருமையான சிலபஸை உருவாக்கி வச்சிருக்கோம். படிக்கணும் விருப்பம் இருக்கு. இந்த மார்ச் 2ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கு, படிக்கலாம். அது ஜோதிடம் படித்ததற்கு பின்னால உங்களோட நிலைமையும் ஜோதிடம் படிப்பதற்கு முன்னால் நீங்க இருந்த நிலைமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். நீங்க கண்டிப்பா வேற ஒரு ஆளா பரிணாமம் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த கிரகம் உங்களை அப்படி வழிநடத்தி கூட்டிட்டு போயிருக்கும் அப்படிங்கிறது என்னால் உறுதியை சொல்ல முடியும். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்கள ஜோதிடத்துடைய உயர்நிலை இதை ஒரு ப்ரொஃபஷனலா ஜோதிடத்தை செய்யணுங்கிற விரும்புகிறவங்களுக்கு அதுக்கான பயிற்சி இருக்குமா இருக்கும். ஜோதிடத்துடைய உயர்நிலை வகுப்புகளும் மார்ச் 1ஆம் தேதி நடக்க காத்திருக்குது. படிக்கணும் விருப்பம் இருக்கு, கீழே நம்பர் தொடர்ந்து பதிவு செய்து கொள்ளலாம். ஜோதிடத்துக்கு ஏதேனும் ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நான் நம்புறேன். அது உங்களை மேம்படுத்தி அடுத்தடுத்து கூட்டிட்டு போகும் நம்புறேன். இந்த ஜோதிடம் படிச்சவங்க நிறைய பேர் சொன்ன வார்த்தை என்னன்னா எங்களை அது அதிகமா மேம்படுத்தி கூட்டிக்கிட்டே வருதுன்னு தான். அப்படி எல்லாத்தையும் கூட்டிட்டு போகும் நான் நம்புறேன். அதற்கு எல்லாமல் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி பரிபூரணமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்து புகழ் பெற்று மேலோங்கி வாழ வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசையில் மானசீகமான வாழ்த்துக்கள்.